பெரும்பாலும் தாபாக்கல்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய கோழிக்கறி மிளகு வறுவல் எப்பவுமே ஒரு தனி ருசியா இருக்கும். அந்த ருசி மாறாம அப்படியே வெறும் 20 நிமிஷத்துல வீட்லயும் தயார் செய்ய முடியும். கோழிக்கறி மிளகு வறுவல் செய்யறதுக்காக 2 தேக்கரண்டி மிளகை நல்லா பொடியாக்கி எடுத்துக்குவோம். விரல் சைஸ் இஞ்சி, 8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். 1/2 கிலோ கோழிக்கறிக்கு 200 கிராம் வெங்காயமே போதுமானது. ரெண்டு தேக்கரண்டி எண்ணெயில 1/2 தேக்கரண்டி சோம்பு, கறிவேப்பிலை, நறுக்கி வச்சிருந்த 200 கிராம் வெங்காயம், கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வாழைக்காயோ வாழைப்பூவோ நறுக்கும் போது கையில பிசு பிசுன்னு ஒட்டாம இருக்க எண்ணெயோ இல்ல உப்போ தொடவிக்கிட்டா பிசு பிசுன்னு ஒட்டாதுன்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. குழம்பு வைக்கும் போது குழம்புல உப்பு அதிகமா போயிட்டா அதை சரி செய்ய என்ன செய்யணும்ன்றத சரியான பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்குவோம். இப்ப கழுவி வச்சிருந்த 1/2 கிலோ கோழிக்கறியை சேர்த்தரலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, இடிச்சு வச்சிருந்த மிளகு, இத கோழிக்கறியோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணியை சேர்த்து கோழிக்கறியை நல்லா வேக வச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட தண்ணியெல்லாம் சுண்டி கோழிக்கறி இப்ப நல்லா வெந்துருச்சு. கடைசியா 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டா கோழிக்கறி மிளகு வறுவல் சாப்பிட தயாராயிடும்.